யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். யோவேல் 2ஆம் அதிகாரம். தெரிந்த வசனம்தான். 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னோடு சேர்ந்து எல்லாரும் படியுங்கள். யோவேல் 2:25 அதனுடைய 4வது வரி 5வது வரி நான் வாசிப்பது போல வாசியுங்கள். பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நான் வாசிக்கிறது போல வாசிக்கிறேன். நான் 25ஆம் வசனத்தை முதல் வார்த்தை, நான் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அதாவது 2024 இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை பட்சித்ததோ, ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை லாஸ்ட் வில் பி ரெஸ்டோர். ஆங்கிலம் புரியாவிட்டாலும் பரவாயில்லை. லாஸ்ட் அதாவது இழந்து போன ஒன்றை திரும்ப பெற முடியாது. இழந்து போன நம்முடைய இளமை திரும்ப பெற முடியாது. இழந்து போன நம்முடைய காலங்கள் திரும்ப பெற முடியாது. இழந்து போன நம்முடைய பருவங்களை திரும்ப பெற முடியாது. பாஸ்டர் அருள் பிரகாசம் அவர்களை அவருடைய விசுவாசியாக இருக்கும்போதே நான் அறிவேன், காஞ்சிபுரத்தில். அதுக்கப்புறம் மாரநாதாவிலே அவர் படித்தார். அப்பொழுது அங்கே நான் பணியாற்றினேன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் பணியாற்றினேன். கிளாஸ் எடுத்தேன்னு தெரில எனக்கு. அங்கே நான் பணியாற்றினேன். ரொம்ப இளமையாக இருந்தார். இப்போ இளமையாக தான் இருக்கிறார். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நம்மகிட்ட கடந்து போனதோ அதை திரும்ப பெற முடியாது. நம்முடைய பள்ளி பருவம் கடந்து போனது, அதை திரும்ப பெற முடியாது. நம்முடைய இளமை திரும்ப பெற முடியாது. டை அடிக்கிறது வேறு. ஆனால் பொதுவாக எதையெல்லாம் இழந்தோமோ அதெல்லாம் திரும்ப பெற முடியாது. ஒரு காலத்தில் ரொம்ப ஜிம்முக்கெல்லாம் போனவங்க இன்றைக்கி பார்த்தா எலும்புத்தோல்மா இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் அவங்களுக்கு சினிமா ஸ்டார் மாதிரி இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தா எல்லாமே இந்த தோலெல்லாம் அப்படியே தொங்கி போச்சு. அதுதான் வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எதையெல்லாம் இழந்து போனாயோ அதையெல்லாம் இந்த ஆண்டில் திரும்ப தருவேன். பட்சித்தது, தட் மீன்ஸ் அந்த பட்சித்தது என்ற வார்த்தை உருக்குலைந்த, சிதைந்து போன, அதாவது அதனுடைய அடிச்சுவடுகளே தெரியாத, திரும்ப சொல்லுகிறேன், உருக்குலைந்த, சிதைந்து போன, அது என்னவென்றே தெரியாத ஒன்றை எல்லாம் இருந்திருக்கோம், அதெல்லாம் போயிருக்கோம். இப்படி சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய ஆரோக்கியம், இழந்து போன ஆரோக்கியத்தை திரும்ப தருவார். இழந்து போன தரிசனங்களை திரும்ப தருவார். இழந்து போன ஊழியங்களை திரும்பி தருவார். பிரிந்து போன மக்களை திருப்பி தருவார். இழந்து போன உங்கள் வருமானம் திருப்பி தருவார். இதெல்லாம் இழந்து போனது. வாசிக்கிறேன் 2ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். முதல் வசனத்திலே 3வது வரி தத்தளிப்பு. எல்லாம் தத்தளிப்பு. முதல் வசனத்துடைய 3வது வரி 4வது வரி எல்லாம் தத்தளித்தது. கடந்த ஆண்டில் எவ்வளோ தத்தளிப்பு இல்லை? குடும்பம், ஊழியம், பொருளாதாரம், வியாதி, இதெல்லாம் தத்தளிப்பு என்ற வார்த்தைக்கு, அதாவது இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் போக முடியாது, எப்பக்கத்திலும் நெருக்கம். அதாவது ஆங்கிலத்தை சொல்லுவாங்க ட்ரிஃப்டிங், தடுமாறும் நேரங்கள், ஒரு தத்தளிப்பான நேரம். என்ன பண்ணுறதுனே தெரியாது. புரியுதா உங்களுக்கு? நேற்று ஜேம்ஸ் பால்ராஜ் அவர்கள், இன்னைக்கு அவர் பேசணும். அவர் இந்த காலை ஞாயிற்றுக்கிழமை காலை நான் அவங்க சபையில் பேசினேன். ஒவ்வொரு முதல் ஆராதனையிலும் வருடத்தில் முதல் 40 ஆண்டுகளாக அந்த சபையில் பேசுகிறேன். காரணம், அந்த சபையில் நான் வளர்ந்தேன். ஸோ அன்றைக்கி நான் தான் செய்தியாளர். 5ஆம் தேதி அப்போ ஆரோக்கியமாக இருந்தார். அந்த ஆராதனை முடிந்தது. ஆராதனை முடிந்த உடனே அவருடைய உடல் மோசமாயிடுச்சு. அவருடைய பிபி, அவருடைய பல்ஸ் எல்லாமே வித்தியாசமாக போச்சு. மருத்துவர் சொன்னார்கள் 10 நிமிடம் தான் அவருக்கு ஜீவன். இப்போ அந்த பாஸ்டர்மா சொன்னாங்க, எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எங்கே போகிறதுனே தெரியல, என்ன செய்யறதுனே தெரியல. அதுதான் வாழ்க்கை. அதாவது எல்லாம் தெரியும், ஆனால் என்ன பண்ணுறதுனே தெரியாது. 2024 அப்படிப்பட்ட சம்பவங்களை கடந்து வந்தோம். ஆமீன். தெரியுமா? தெரியும், ஆனால் பண்ணுற தெரியாது. எல்லாம் தெரியும், ஆனால் பல நேரங்களில் செயல்பட முடியாத நேரங்கள். திரும்ப சொல்லுகிறேன், செயல்பட முடியாத நேரங்கள். எல்லாம் தெரியும், பட் we don't know what to do. சொல்லுங்க, தத்தளிப்பு. அடுத்து 2ஆம் வசனம் இருள். 2024 எத்தனை பேர் வாழ்க்கையில் இருள் இருந்துச்சு இல்லையா? எத்தனை பேர் வாழ்க்கையில் இருள்? வியாதி, வறுமை, இல்லாமை, கண்ணீர், கவலை. அடுத்து அந்தகாரம். ரொம்ப கஷ்டம். அந்தகாரம் என்பது இருளின் உச்ச கட்டம். இருள் என்பது இது இருள். ஆனால் இருளின் உச்ச கட்டம் தான் அந்தகாரம்.
கவனிங்கள், இந்த இருளை சந்திக்காத மனிதர்கள் யாருமே இல்லை. நான் ஏறக்குறைய 54 ஆண்டுகளாக இந்த ஊழியத்தில் இருக்கிறேன். நான் ஐயாவோட, பெரிய ஐயாவோட 16 வருஷங்கள் அவரோட நான் ஊழியம் பண்ணேன். A to Z நான் தான் ஒரு காலத்தில். அவர் கடந்து போன இருள் எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படியா, நான் இருளை சந்திக்காத மனிதர்கள் யாருமே இல்லை. அதாவது உலகத்தை படைத்தவரே 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் இருளிலே இருந்தார். அப்போ இருள் வந்து எல்லாருக்கும் வரும். எவ்வளோ பெரிய ஊழியக்காரர் இருந்தாலும் உலகத்தையே நீங்கள் ஆதாயம் பண்ணாலும் there are sometimes that you cannot express. சொல்ல முடியாத, சொல்லக்கூடாத, சொன்னாலும் புரிந்து கொள்ள முடியாது அந்தகாரம். அடுத்து ஒரு போட்டுறது மப்பு, அடுத்து மந்தாரம். என்னங்க மப்பு. அடுத்து ஒரு 2ஆம் வசனத்துடைய 7, 6வது வரி, அதாவது ஒரு காலத்திலும் இப்படி இருந்ததில்லை. சொல்லுங்க எல்லாரும். இதுவரை அப்படியோட பிரச்சனை சந்திச்சதே இல்லை. யோசித்து பார்த்தீங்களா? கோவிட், அந்த கொரோனா, யாரையும் பார்க்க முடியாது. என் சபையில் ஒருத்தர் இருந்தாங்க, ஒரு 2 பேருமே மருத்துவர்கள். நான் இல்லாத நேரங்களில் அவர் தான் சபையை நடத்துவார். இது ஒரு பிராமண குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டவர், கிருபை பெற்றவர், இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் அவர் இருக்கிறார். அவர் ஒரு மருத்துவர், மனைவி ஒரு மருத்துவர். அவங்க சொன்னாங்க, ஒருத்தர் ஜன்னல் வழியாக தான் பார்ப்பாங்களாம். சாப்பாடு ஜன்னல் வழியாக தான், எல்லாமே ஜன்னல் வழியாக தான். எத்தனையோ நாட்கள் அப்படி. போடல. அதாவது ஒரு காலத்திலும் இப்படி, ஒரு காலத்தில் இப்படி. எத்தனை சந்திச்சிருக்கிறீங்க? இதுவரை இல்லாத ஒரு வறுமை, இதுவரை இல்லாத ஒரு போராட்டம், இதுவரை இல்லாத ஒரு கண்ணீர். சொல்லுங்க, இது ஒரு காலம் இப்படி. ஆமேன். அடுத்து ஒரு வார்த்தை போட்டு, அடுத்து ஒரு வார்த்தை யுத்தங்கள் இருக்கலாம். யுத்தங்கள் அடுத்து வரை படிச்சு பாருங்க. வனாந்திரம் 5ஆம் வசனம் அக்கினி, 3ஆம் வசனம் அக்கினி, ஜுவாலை. அடுத்து 3ஆம் வசனுடைய 6வது வரி பாழான வனாந்திரம். சொல்லுங்க, பாழான வனாந்திரம். அது அடுத்த வார்த்தை போட்டுருது, ஒன்றும் தப்பி போவதில்லை. நீ எவ்வளோ பெரிய சகலக்கலா வல்லவராக இருந்தால் கூட பல நேரங்களில் யூ கேனாட் எஸ்கேப். தப்பி போக முடியாத ஒரு வாழ்க்கை. கரங்களை சொல்லுங்க. இதெல்லாம் 2024. சொல்லுங்க, இருள். நம்பர் 1 சொல்லுங்க, தத்தளிப்பு, இருள், அந்தகாரம், மப்பு, மந்தாரம். இதுவரை ஒரு காலம் சந்திக்காத பிரச்சனைகள், அக்கினி சுவாலை. 3ஆம் வசனம் அடுத்து வனாந்திரம், பாழான வனாந்திரம். என்னங்க, வனாந்திரமே பாழானது. அது இது வேற. வியாதி ஒரு பக்கம், வறுமை ஒரு பக்கம், கீழ்ப்படியாத பிள்ளைகள் ஒரு பக்கம். புரியுது அவங்களுக்கு? நம்மை குறித்து சொல்லப்பட்டுகிற நிந்தைகள் ஒரு பக்கம், அவமானம் ஒரு பக்கம், போராட்டம் ஒரு பக்கம். எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் பார்த்தோம், ஆனால் இதுக்கு மருத்துவமே இல்லை. டாக்டர் சொல்றாரு எல்லாம் நல்லா இருக்குது, பிபி இல்லை, சுகர் இல்லை, எல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் மன அழுத்தம் இதுவரை இல்லாத ஒன்று. அடுத்த வார்த்தை யுத்தம். 5ஆம் வசனத்தினுடைய 4வது வரி யுத்தம். இருக்குதுங்களா? சத்தமா சொல்லுங்க. அடுத்து 11ஆம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தை பயங்கரமான வாழ்க்கை. பயங்கரம். சொல்லுங்க எல்லாரும். கடைசி சொற்றொடர், அதாவது சகிக்க முடியாத ஒரு வாழ்க்கை. இதுவே தெரியும், இந்த வியாதி சகிக்கவே முடியாது. நான் அப்போலும் எனக்கு 10 அடைப்பு இருந்துச்சு. 10 அடைப்பு. எனக்கு 5 வெயின்ஸ் போட்டுருது உள்ள. அதாவது அந்த வசனம் போட்டுறது சகிக்கவே முடியாத ஒரு வலி. பைபாஸ் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போன பிறகு எனக்கு என்னுடைய குரல் வலை பாதிக்கப்பட்டு விட்டது. என்ன சம்பவம்னா, எனக்கு ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை காலை 6 மணி. ஃபஸ்ட் ஜேம்ஸ் பால்ராஜ் 5:30 மணிக்கு அப்போலோ மருத்துவமனைக்கு வந்தார். ஜெபம் பண்ணிட்டு போயிட்டார். 6 மணி. இதற்கு மத்தியில் அன்றைய அரசாங்கத்தில் இருந்த ஒரு தமிழகனுடைய ஒரு அமைச்சருக்கு ஹார்ட் அட்டாக். ஸோ அவர் அட்டன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அவர் அட்டன் பண்ணதுனால எனக்கு அனஸ்தீசியா கொடுத்தாச்சு. ஆப்ரேஷன் தேட்டருக்கும் போயிட்டேன். அவர் ரொம்ப சீரியஸ் கேஸ். அவர் அட்டன் பண்ணாங்க. ஸோ அது முடியறதுக்கு மத்தியானம் 3 மணி ஆச்சு. இடைப்பட்ட வேளையில் எனக்கு கொடுக்கப்பட்ட அனஸ்தீசியாவினுடைய அந்த பவர் குறைஞ்சி போச்சு. திரும்ப இன்னொரு அனஸ்தீசியா கொடுத்தாங்க. மருத்துவத்திற்கும் தெரியும் இது என்ன ஆச்சுன்னா, இந்த 2 முறை அனஸ்தீசியா கொடுத்ததுனால என்னுடைய குரல் வளை முற்றிலும் பாதிக்கப்பட்டு விட்டது. அதாவது காற்று வரும், பேச்சு வராது. ஆண் குரல் போய் ஒரு பெண் குரல் வந்தது. 3 மாதங்கள் நான் ஊமையனாக இருந்தேன்.
யோசித்து பாருங்க, நமக்கு வாழ்க்கையில் மூலதனமே என்னதுதான்? ஒரு ஊழியனுக்கு நான் ஏறக்குறைய 54 வருஷமாக பிரசங்கம் பண்ணுறேன். இந்த யூடியூப்பில் என் பேரை போட்டிங்கன்னா 6200 பிரசங்கம் இருக்கும். யூடியூப்பில் என் பேரை போட்டிங்கன்னா 6200 பிரசங்கம் இருக்கும். என்ன போடுறது? சகிக்க முடியாத ஒரு தூக்கமே வராது. எத்தனையோ நாட்கள் தூங்கவே முடியாது, அழுவேன். ஆண்டவரே ஒரு 1/2 மணி நேரம் தூங்க உதவி செய்யுங்க. எவ்வளோ ட்ரை பண்ணுவேன், தூக்க மாத்திரை போட்டாலும் தூக்கம் வர. இங்கேருந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, 2 கால்லையும் வெயின்ஸ் எடுத்துருக்குது, படுத்து பெட் சோர் வந்துருச்சு, சகிக்க முடியாத ஒரு நிலைமை. அந்த நாட்கள் எனக்கு ஆறுதல் டிஜேஸ் ஐயா பாட்டு தான். கொஞ்சம் 1 மணி நேரம் படுப்பேன். எங்கள் வீட்டில் ஒரு பழைய கடிகாரம் இருக்குது, பெண்டுலம். அது அடிக்கலாம் கேட்கும், 12 கேட்கும், 1 கேட்கும், 2 கேட்கும், 3 கேட்கும், 4 கேட்கும். தூங்க முடியாத இரவுகள். ஆனால் தேவன் சொல்றார், இதெல்லாம் உன்னை பட்சித்ததோ அதையெல்லாம் உனக்கு திரும்ப தருவேன். சொல்லுங்க, இருள், வெளிச்சம். சொல்லுங்க, வனாந்திரம், ஏதேன் தோட்டம், வியாதி, ஆரோக்கியம், சகிக்க முடியாத வாழ்க்கை, தத்தளிப்பின் வாழ்க்கை, அமைதியின் வாழ்க்கை, பட்சித்த வாழ்க்கை, பலனுள்ள வாழ்க்கை. ஆமேன் சொல்வீங்களா? ஆமேன் சொல்வீங்களா? தேவன் சொல்லுகிறார். இப்போ என்ன பண்ணுறாரா? 32, அதாவது நான் சொல்ல அந்த வார்த்தை திரும்ப நீங்க பட்சித்த ஒன்றை திரும்ப பெற முடியாது. எல்லாம் வாயத்தில் சொல்லுங்க, என் தேவன் புரிந்து கொள்ளப்பட முடியாதவர், அறிந்து கொள்ளப்பட முடியாதவர், ஆச்சரியமானவர். கவனிங்க, ஒரு பொருள் எரிஞ்சு போச்சுன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியுமா? அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோ ஒரு மிகப்பெரிய பட்டணம், 4 நாளாக ஏறிது அந்த பட்டணமே. 4 நாளாக சான் பிரான்சிஸ்கோலாம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கட்டிடங்கள் அமெரிக்காவில். அதாவது 2 நகரங்கள் 4 நாட்களாக தொடர்ந்து எரியுது, அணைக்கவே முடியல. ஒரு பொருள் எரிஞ்சு போச்சுன்னா அது என்னன்னே தெரியாது. என்ன புரியுங்களா? நீங்கள் செக்க சேவல் இருக்கிறீங்க, எரிஞ்சு போச்சிங்கன்னா நீங்கள் சிவப்பா கருப்பா என்னடி பார்க்குறீங்க? ஐஸ்வர்யா ராயம் இருக்கிறீங்க, எரிஞ்சு போச்சுன்னா என்ன தெரியும்? என்னடி பார்க்குறீங்க? ஆனால் தேவன் சொல்றார், எதெல்லாம் உன்னை பட்சித்ததோ லாஸ்ட் வில் ரெஸ்டோர். சொல்லுங்க, எதெல்லாம் எனக்கு, அதாவது காணாமல் போனதோ அதெல்லாம் திரும்ப தருவார். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அதில் போட்டிருக்குது 25 என்னை பட்சித்தது சாதாரண ஒன்றல்ல, பெரிய காரியங்கள். சொல்லுங்க, பெரிய காரியங்கள். ஹலோ, இட் இஸ் நாட் எ ஸ்மால் திங்ஸ். உங்களை என்னை சந்தித்தெல்லாம் பெரிய பெரிய படா புரியல, எல்லாம் படா தாதாக்கள் சொன்னாங்க, இல்லை ஒன்று பண்ணிவிடுவேன், உன்னை இப்படி பண்ணிவிடுவேன், உன்னை சூனியம் வச்சிருவேன். எனக்கு ஒன்றும் புரியல. இந்த கிறிஸ்தவங்க வாயில் எப்போ பார்த்தாலும் சூனியம் வச்சிட்டான்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு அம்மா சொல்லுது, என் புருஷன் வேலைக்கே போகல பாஸ்டர், என்னம்மான்னு கேட்டேன், சூனியம் வச்சுட்டாங்கன்னு. யாருமான? எங்கள் மாமியார் இருந்து. இவங்கெல்லாம் டெட்டால் போட்டு வாயை கழுவணும். எந்த வீட்லையாவது பெத்த தாய் பிள்ளைக்கு சூனியம் வைப்பாங்களா? இவன் சோம்பேறி, வேலைக்கே போகிறதுல தூங்குறான். அதுக்கு இந்த அம்மா சொல்லுது, எங்கள் மாமியார் வச்சுருப்பாங்க. இப்போ தான் ஒருத்தன் ஃபோன் பண்ணான் கொஞ்ச நேரத்துக்கு, ஒரு 6 மணிக்கு. பாஸ்டே சொல்கிறாராம், என் விசுவாசி என்ன சூனியம் வச்சுட்டாருன்னு. போட்டு காட்டுமா? போட்டுட்டுமா? அது ரெக்கார்டில் இருக்குது. அவன் சொல்கிறான், எங்கள் பாஸ்டர் என்ன சூனியம் வச்சுட்டாரு சொல்கிறாரியா? நீங்கள் மட்டும் தனியாக கேளுங்கண்ணா. எனக்கு எப்படி புரியல. இப்போ நான் அருள் பாஸ் சூனியம் வைக்க முடியுமா? எனக்கு வேறு வேலையே இல்லை. அதுக்கு ஒரு 10,000 செலவு பண்ணுவான். கவனிங்க, பெரிய சேனை. சொல்லுங்க, எல்லாம் பெரிய சேனை. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எதெல்லாம் இழந்து போனேனோ சொல்லுங்க, மை வீப்பிங் வில் பி மை விட்னஸிங். என்னோட அழுகையே என்னுடைய சாட்சியாய் மாறும். இந்த அழுகின்ற வார்த்தை பாருங்க, அழுகை. 12ஆம் வசனம், அழுகை, புலம்பல் இருக்குதுங்களா? ஹலோ, புலம்பல் சில பேர் பார்த்துருக்கீங்களா? சில வீட்டில் டேப்பில் தண்ணிக்குதோ இல்லையோ அவன் கண்ணில் தண்ணி இருக்கும். அவங்களாம் பேர் அழுகையின் பள்ளத்தாக்கு. ஒன்று சொல்லிட்டு அழணும், இல்லை அழுது சொல்லணும். புரிய மாட்டேங்குது. ஆண்களும் இருக்குது, சும்மாவே அழற ஆட்களாம். அழற பொம்பளைங்களை நம்பலாம், ஆனால் அழற ஆம்பளை நம்பக்கூடாது. அழுகையோடும் பாருங்க, இதையே சந்திக்க முடியாது. இருள், அந்தகாரம், மப்பு, மந்தாரம், இதையே சந்திக்க முடியாது. இதுவே மனுஷன் ஒன்னெல்லாம் போயிடுறான். இதில் அழுகை வேற, புலம்பல் வேற, தத்தளிப்பு வேற, பெரிய வனாந்திரம் வேற. அதுவும் சின்ன ஆளுகள் எல்லாம் என்ன எப்படிப்பட்ட ஆளுங்களாம்? பெரிய சேனை. இந்த ஆண்டில் சொல்ல, எதெல்லாம் என் வாழ்க்கையை என்னை பயமுறுத்தினதோ, எதெல்லாம் என்னை எதிர்த்ததோ அத்தனை இந்த ஆண்டிலே கர்த்தர் பட்சிக்க போகிறார். சொல்லுங்க, வனாந்திரத்தை,
தத்தளிப்பை, இருளை, அந்தகாரத்தை, யுத்தங்களை, அக்கினியை கவனிங்க. அவர் ஒருவரால் எல்லாம் செய்ய முடியும். நீங்க ஒருத்தர் ஒண்ணுதான் செய்ய முடியும். புரியுது உங்களுக்கு? கண்ணு தெரியலைங்க தான், கண்ணு சரிங்க தான் போவீங்க, கண் டாக்டர் போவீங்க. ஐயாவுக்கு சுகர்னா விஸ்வநாதன் போவாரா? எங்க போறீங்க தெரியல, பாலாஜிட்ட போறீங்க. ரைட், யாரோ ஒருத்தர் போறார். ஒரு பிரச்சனை ஒருத்தர் தான் போக முடியும். ஆனா எல்லா பிரச்சனைக்கும் இவரை சந்திக்க முடியும். சொல்லுங்க சொல்லுங்க, டோட்டல் டெலிவரன்ஸ் ஃபார் a டோட்டல் லைஃப். சொல்லுங்க, முழுமையான பிரச்சனைக்கு முழுமையான விடுதலை. இதெல்லாம் உங்களை பட்சித்தது. சின்ன பட்சித்தனை என்ன? இப்படியா வசனம் பார்க்கணும். ரொம்ப போட்டிருக்காரு தம்பி, இது போடுங்க தம்பி. பெரிய பெரிய 26 வசனம் 25 சொல்லுங்க. பெரிய சத்தமா உங்களை மிரட்டினவங்களா யாரு? உங்களை வந்த வியாதி எல்லாம் பெருசு பெருசு, ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? வந்த பிரச்சனை, வந்த போராட்டம் எல்லாமே பெருசு. அந்த பெருசு எல்லாம் இந்த 2025 everything will be demolished. சொல்லுங்க எல்லாம், சத்தம் எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் எல்லாம் எல்லாம். 14 சொல்லுங்க ஆசீர்வாதம். 14 சொல்லுங்க ஆசீர்வாதம். 26 சம்பூரணம், திருப்தி, அதிசயம், துதி துதி. சொல்லுங்க சம்பூரணம். சாப்பிட்டு பாருங்க. ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். இந்த தத்தளிப்பில், இந்த போராட்டத்தில், இந்த கண்ணீரில் சாப்பிட முடியுமா? என்னம்மா உங்களை தான் கேட்குறேன் தம்பி. ஒன்று தான், உங்களுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன்ல, பிரியாணி, மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். என்னதான் மட்டன் பிரியாணி பிடிச்சாலும் இந்த தத்தளிப்பில் தான் செய்ய முடியல. வனாந்திரத்தில், தவிப்பில், இருளில், அந்தகாரத்தில், யுத்தத்தில் ஒன்றுமே இறங்காது. உண்ணவும் முடியலை, உறங்கவும் முடியல. சினிமா பாட்டா? இல்லை இல்லை, ஒன்று சினிமா பாட்டு இல்லை இல்லை, சினிமா பாட்டு அது. ஐயோ தெரில, அவரே பாடுகிற அவருக்கே தெரியலையா. உண்ணவும் முடியல, உறங்கவும் முடியல, அது ஏதோ ஒருத்தர் பாடினார். ரைட். அப்படிப்பட்ட நேரங்களில் சொல்லுங்க திருப்தியாய் சாப்பிடுவேன். சொல்லுங்க வனாந்திரத்திலிருந்து திருப்தி, இருளிலிருந்து வெளிச்சம், நம்பிக்கையற்ற வாழ்க்கையிலிருந்து நம்பிக்கை, தத்தளிப்பிலிருந்து அமைதி, வறுமையிலிருந்து செழிப்பு. சொல்லுங்க சொல்லுங்க செழிப்பு. சொல்லுங்க சம்பூரணமாய். யோசித்து பார்த்தீங்களா? இதை யாரும் செய்ய முடியுமா? ஐயா அதுவே பாழான வனாந்திரம். என்னங்க வனாந்திரம் தெரியுமா? வனாந்திரம்னா அங்கே ஒன்றுமே இருக்காது. நீங்கள் இந்த அரபு நாடுகளுக்கெல்லாம் போய் பாருங்களேன். நான் பல முறை இந்த பிளைனில் போகிறேன், அமெரிக்காவுக்கு பல நாடுகளில் போகிறேன். அது இட் கோஸ் டு த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ். நல்லா பார்க்கலாம். அதாவது இதை விட இந்த கட்டிடத்தை போல 10 மடங்கு உயரம் உள்ள அந்த மணல் இருக்கும், அங்கே மணல் பாங்கு. ஆனால் தேவன் சொல்றார் அதிலேயே உங்களை அற்புதமாக நடத்துவாராம். சொல்லுங்க சம்பூர்ணமாய். சொல்லுங்க சம்பூர்ணமாக இருப்பேன், நல்லா சாப்பிடுவேன், நல்லா திருப்தியாக இருப்பேன். ஆனால் கர்த்தரை துதிப்பேன். ஆமீன். தீர்மானம் பண்ணுறீங்களா? சொல்லுங்க நல்லா சாப்பிடுவேன், நல்லா தூங்குவேன், சபைக்கு வரமாட்டேன். பாஸ்டர் வந்தால் யார் எந்த பாஸ்டர்னு கேட்பேன். என்னோட பார்க்குறீங்க? பாஸ்டர் வந்தால் எனக்கு கொஞ்சம் சொல்கிறான், சாப்பிடவே எனக்கு மூச்சு விட நேரம் இல்லைன்றான். என்னதுங்க தம்பி, உள்ளே போனதான் மூச்சு, வெளியே போனால் போச்சு. இன்னைக்கு பாருங்கள், இவ்வளோ சொல்லியிருப்பார். இல்லை ஒருத்தர் வராரு, சூப்பராக பேசுவார், அற்புதமாக பேசுவார். எவன் பேசினா எனக்கு என்னையா, நான் ஞாயிற்று காலையில் தான் வருவேன். அவன்லாம் ரட்சிக்கப்படாதவன், அவன்லாம் பார்வையாளர்கள், அவன்லாம் மனம் திரும்பாத ஜென்மங்கள். அதெல்லாம் என்னடி பார்க்குறீங்க? சொல்லுங்கள் ஒன்று சொல்லட்டுமா? ஆண்டவருக்கு முதலிடம் தரலைன்னா எல்லாமே போயிடும். ஆண்டு முதலிடம் தந்தீங்கன்னா எதெல்லாம் பட்சித்ததோ அதெல்லாம் பட்சி திரும்ப கொடுக்கப்படும். இங்கே இருக்க எல்லாருடைய வாழ்க்கையில் தேர் ஆர் சம் லாட் ஆஃப் திங்ஸ் கன்சியூம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எனக்கு 10 அடைப்பு இருக்குது. ஒரு மாதத்துக்கு பல லட்சங்கள் ட்ராவல் பண்ணுறேன். புரியுதா உங்களுக்கு? ஒரு மாதத்துக்கு பல லட்சங்கள். இதுக்கு முடிச்ச பிறகு நாளை இலங்கை போயிடுவேன், அதுக்கப்புறம் நான் கொரியா போயிடுவேன். விளம்பரங்கள் சொல்லலை. எவ்வளோ பலவீனங்கள் இருந்தாலும் ஒன்று தெரியும், அவர் அதிசயமாய் நடத்துகிறவர். சொல்லுங்க சம்பூரணமாய், திருப்தியாய், அதிசயமாய். அடுத்து சொல்ல வெட்கப்படாதபடி. அதில் இன்னொன்று போட்டிருக்குது. அதாவது 7 சொல்லுங்க என் கேள்விகளுக்கெல்லாம் பதில். 17ஆம் வசனத்தில் எங்கே இருக்குதுங்களா? 17ஆம் கடைசி சொற்றொடர் எங்கே இருக்குதா? அருள் பாச பார்த்து கேட்டிருப்பாங்க, என்னங்க இவ்வளோ ஜெபம் பண்ணுறீங்களே, எங்கே ஆண்டவர்? உங்களை கேட்டாங்களா? அல்லேலூயா அல்லேலூயான்னு பாட்டு பாடுறீங்க, என்ன
விமல், ஆண்டவர் எங்கே போயிட்டாரு, இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இவ்வளோ பாடுபடுறீங்க, கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் 25 சொல்லுங்க. என் கேள்விகளுக்கெல்லாம் பதில் 25. கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதிலும் கிடைத்தது என்று. இது கட்டாயம் தெரியும். சொல்லுங்க. எங்கே யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்களாம் அவங்கள மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி கர்த்தர் செய்ய போறார். சொல்லுங்க. எங்கே? சொல்லுங்க. இங்கே. என்ன பார், நல்லா சொல்லுங்க. என்னை பார், எப்படி இருக்கிறேன், திருப்தியா இருக்கிறேன், நல்லா சாப்பிடுறேன், நல்லா தூங்குறேன், புசு புசுன்னு இருக்கிறேன். என்னடி பார்க்குறீங்க? ஆமேன் சொல்லுங்க எல்லாரும். அதில் இன்னொன்று போட்டிருக்குது, எங்கெல்லாம் வெட்கப்பட்டீங்களோ அங்கெல்லாம் எனக்கு வெட்கப்படுவதில்லை. அது இன்னொரு வார்த்தை இருக்கிறது. இன்னொரு வார்த்தை அந்த 24 27 கடைசி வார்த்தை தமிழ்ல அறிந்து கொள்ளுவீர்கள். எல்லாம் சொல்லுங்க. ஆங்கிலத்தில் என்ன பாருங்கம்மா, நீங்க சொல்றது இல்லை, மற்றவங்க சொல்லுவாங்க. அருள்பாஸ் எப்படி இருக்கார் தெரியுமா? இன்னைக்கு எப்படி இருக்கார் பாருங்க, செல்வ சீமான் மாதிரி இருக்கிறார். இன்னொரு என்ட்ரி ஜோசஃபையா மாதிரியே இருக்கிறார் அவர். என்னடி பார்க்குறீங்க? ஏசுநாள் சந்திக்கிறதுக்கு முன்னால சாப்பிட வழி இல்லை, சந்திச்ச பிறகு சாப்பிட நேரம் இல்லை. உண்மையா பொய்யா பாஸ்டர்? ஏசுநாள் சந்திக்கிறதுக்கு முன்னால சாப்பிட வழி இல்லை, இப்போ சந்திச்ச பிறகு நான் உண்மையா பொய்யா? நம்மளாம் அம்பானி இல்லை. எங்கள் வீட்டுக்காரமா இப்போ கூட இன்னைக்கு கூட 3 மணி 3:30 வரைக்கும் சொல்லுவாங்க, ஐயா மணி 3:30. என்ன அர்த்தம்? ஆமாம் ஐயா மணி 11. புரியல இல்லை? ஒரு நாளைக்கு 5 டிவி சேனலில் பேசுகிறேன். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், எதெல்லாம் பட்சித்ததோ அதெல்லாம் திருப்பி தருவார். ஆமீன். அதனுடைய பலனையும் தருவார். சொல்லுங்க. லாஸ்ட் வில் பி ரெஸ்டோர். இதெல்லாம் அதை விட இன்னொரு வார்த்தை போட்டுருது. சொல்லுங்க. எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். சத்தமா நீங்க சொல்ல வேண்டாம், உலகமே பார்க்கும். இப்படி பார்த்த உலகத்தில் அண்ணாந்து பார்க்கிற நாட்களை கத்த தருவார். சொல்லுங்க. அண்ணாந்து பார்க்க நாட்கள் வரும். அவளா இவள், அவள் தான் இவள், அவனா இவன், அவன் தான் இவன். என்னடி பார்க்குறீங்க? உலகம் நினைச்சது, உங்களை யாரோ நினைச்சது, ஆனால் இப்போ உங்களை தேவன் எப்படி பார்க்கிறாரோ அப்படி உலகம் பார்க்கும். ஆமீன் சொல்லுங்க. சொல்லுங்க. அதற்கு பின்பு எல்லாம் சொல்லுங்க. சொல்லுங்க. அதற்கு பின்பு சத்தம் பின்னாடி சொல்லுங்க. அதற்கு பின்பு சொல்லுங்க. அந்த மாதிரி சொல்லுங்க. என் ஸ்டேட்டஸே மாறும், என் அந்தஸ்தே மாறும், என் ஆழ்த்தத்துவமே மாறும், என் ஸ்டைலே மாறும். அதுக்காக மேக்கப் பண்ணக்கூடாது. எனக்கு ஒரு அதிசயம் தெரியுமா? புரியவே இல்லை. 60 வயசானாலும் முடி நரைக்கவே இல்லை. அது 7வது அற்புதம் நினைக்கிறேன். புரிஞ்சவங்க ஆமீன் சொல்ல வேண்டும். சொல்லுங்க. அதற்கு பின்பு. முன்பு எல்லாம் இருந்துச்சு. இருள் இருந்தது, அந்தகாரம் இருந்தது, யுத்தம் இருந்தது, எல்லாம் தத்தளிப்பு இருந்தது. ஆனால் சொல்லுங்க பின்பு. எல்லா கரங்களும் சொல்லுங்க. என் வாழ்விலே அதிசயங்கள், அபிஷேகங்கள், தரிசனங்கள். கைதட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இதற்கு முன்பு துக்கமும் தூக்கமும். என்னங்க நான் ஒன்று சொல்லட்டுமா? எனக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப மனசு ரொம்ப சோர்ந்து போயிட்டுனா ஒன்று செய்வேன், நேராக போய் தூங்கிடுவேன். நான் தூங்கிட்டேன்னா எங்கள் வீட்டில் தெரியும், வீட்டுக்காருக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரியும். இப்போ நான் ஒன்று சொல்லி அந்த அம்மா இன்னொன்று சொல்லி, தமிழ் புரியலையா? என் பேச்சு கேட்டிருந்தாலும் நடந்திருக்காது. சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி இதெல்லாம். என்ன இவள் உங்கள் மனைவி வந்துக்கிறாங்களா? ரைட். யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம். சில பேர் சொன்னால் சமாதானம், சில பேர் சொல்லாவிட்டால் சமாதானம். புரியவே இல்லைல்ல? சில பேர் சொன்னால் சமாதானம், சில பேர் சொன்னதுனால ஒரு சமாதானம் போயிடும். பார்த்துக்கிறீங்களா? சில பேர் பார்த்துருங்க, தலைவலின்னு சொல்லிப்பேன். சிஸ்டர் உடனே ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பாருங்கள், ஒருவேளை அது பிரெயின் டியூமராக இருக்கலாம். தேவையா எனக்கு? தலைவலின்னு சொன்னதுக்காக எம்ஆர்ஐ பண்ணணும், பிரெயின் டியூமர் 7500 ரூபா அதுக்கு. உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஸ்கேன் வந்து 100 எக்ஸ்ரேக்கு சமம். 100 எக்ஸ்ரேக்கு சமம். அது அவ்வளோ உள்ள போகுது. தலைவலின்னு சொன்னதுக்காக இவர்கிட்ட போய் எக்ஸ்ரே எடுத்து பாருங்கன்னு இவர். நான் ஒரு இடத்த நான் வருவேனா? உங்களை பார்த்தா அடுத்து பேசுகிறோன்னு தோணணும். என்ன பார்க்குறீங்க? ராஜபாளையம் நாயமாக இருக்கக்கூடாது. ஆலயத்தில் பசுத்தவான், வீதியிலே தூதர்கள், வீட்டுக்குள்ளே லூசிஃபர்கள். ஆலயத்தில் பசுத்தவான், அல்லேலூயா, இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு. ஆனால் இதான் லிட்டராக குடிக்குது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்ல. அதற்கு பின்பு சொல்ல. தரிசனங்கள். சத்தமாக சொல்லுங்க. தரிசனங்கள், சொப்பனங்கள்,
ஆவியானவர் எல்லாவற்றுக்கும் மேல அற்புதங்கள் 20 கடைசி சொல்லுங்க அதிசயங்கள் எல்லாவற்றையும் சொல்லுங்க. 29 சொல்லுங்க. 29ல சீயோன் பர்வதத்தில் என்னை கொண்டு போய் சேர்ப்பார். 29 சீயோன் பர்வதம். சத்தமா சாரி 32 சொல்லுங்க. சீயோன் பர்வதம். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? எருசலேம். அதுக்கு என்ன அர்த்தம்? பியூட்டிஃபுல் சிட்டி ஆஃப் ஜாய், சிட்டி ஆஃப் பியூட்டிஃபுல். சொல்லுங்க. 2025ல் அழகா இருப்பேன் சொல்லுங்க. அழகா இருப்பேன்னு சொல்லுங்க. நிறம் மாறிடுவேன். ஆமீன். எங்க கொண்டு வர்றாரு உங்களை எல்லாரையும்? வனாந்திரத்திலிருந்து எருசலேமுக்கு. டிக்கெட் இல்லை, விசா இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. வனாந்திரத்திலிருந்து அப்படியே போடுறது 4ஆம் வசனத்துடைய கடைசி சொற்றொடர். ஆமா, தமிழ் படிங்களாமா. பர்வதம் சொல்லுங்க எல்லாரும். சொல்லுங்க. உயர்ந்த பர்வதம், நிலையானது, நித்தியமானது, முடிவில்லாதது. பர்வதம் என்ன தெரியுமா? பர்வதம் பல்லவர மலை இல்லை, எவரெஸ்ட் சிகரத்தை விட உயர்ந்து கொண்டு போவார். ஆமே, நம்புறீங்களா? எங்கிருந்து? ஃப்ரம் டெசர்ட், வனாந்திரத்திலிருந்து சொல்லுங்க பர்வதம். கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. எதெல்லாம் என்னை பட்சித்ததோ அதெல்லாவற்றையும் இரட்டிப்பாய் மேலாய். இதை விட ஒரு வசனம் போட்டிருக்குது. நான் சொல்லி தெரிவதல்ல, ஜனங்கள் அறிந்து கொள்ளுவார்கள். எங்கேன்னு கேட்டாங்களே, உங்களை கேட்டாங்களா? இவ்வளோ ஜெபம் பண்ணுறியம்மா, இன்னும் புள்ள மனம் திரும்பலையே, இவ்வளோ ஜெபம் பண்ணுறியே, உன் கடன் மாறலையே, இவ்வளோ ஜெபம் பண்ணுறியே, மகளுக்கு திருமணம் நடக்கலையே. கவனிங்க. நீ நிறைய பேர் சொல்கிறாங்க என் மகளுக்கு கல்யாணம் ஆகலைன்னு. தப்பு. நான் சொல்கிறது அப்படி சொல்லுங்க. தேவன் தந்தார், நான் பெற்றுக்கொள்ளவில்லை, காரணம் நான் கேட்டது போல இல்லை. இது உங்களுக்கு புரியவே இல்லை. தேவன் தந்தார். தேவன் கல்யாணாத வாலிய பிள்ளைகள்லாம் கை தூங்க பார்க்கலாம். வந்துருக்கிறீங்களா? வாலிய பிள்ளைகள்லாம், வாலிய பையனுக்கு கை தூங்க. வாலிய பையன்லாம் கல்யாணம் பண்ணுற வயசால உனக்கு கல்யாணாத வாலிய பொம்பளை பிள்ளைகள்லாம். தேவன் தந்தார், அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, காரணம் அவர்கள் கேட்டது போல இல்லை. நான் கேட்டது போல தேவன் தரமாட்டார், அவர் விரும்புவது போல தேவன் தருவார். நீங்கள் விரும்புவதெல்லாம் புரியுதா உங்களுக்கு? பெண்கள் ஷாருக் கான், சல்மான் கான் இருப்பது என்ன மாதிரி? இந்த பையன் ஐஸ்வர்யா ராமே கேட்குறான், என்ன மாதிரி இருக்கிறான்? ஐஸ்வர்யா ராமே கேட்குறான். இதை விட அந்த பொண்ணு அவன் சொல்கிறான், அந்த பையன் தட்டினா ரத்தம் வரணுன்றான். குஷ்டழி தட்டினோட ரத்தம் வரும். இந்த பெண்களை வச்சுக்கிறவங்கலாம் பொம்பளை இல்லை. பையனுக்கு சொந்த வீடு கேட்குறீங்களே, நீங்களே ஒரு ஹவுசிங் போர்டு வீட்டில் இருக்கிறீங்க. புரியுதா உங்களுக்கு? உங்கள் அம்மா அப்பா சொந்த வீடு பார்த்துருந்தா நீங்கள் பிறந்தே இருக்க மாட்டீங்க. அருட்புற சொந்த வீடு காத்திருந்தா அருட்புற கல்யாணமே இருக்காது. ஒரு ஆமோஸ் கல்யாணம் ஆயிருக்கும். அருட்புரா சொந்த வீடு பார்த்துருந்தா அருட்புரா கல்யாணமே இன்ன வரைக்கும் அவர் பிரம்மச்சாரியா சாதுவாக இருந்திருப்பார். அவர் நினைக்கிற நல்லாவே இருந்திருக்கலாம்னு நினைக்கிறார். இப்போ நல்ல பாஸ்டரம்மா சொல்லுங்க. பட்சித்த வருஷங்களின் பலனை திரும்ப நான் பெறுவேன். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இருள், வெளிச்சம், அந்தகாரம் சொல்லுங்க. விடிவெள்ளி, வனாந்திரம் சொல்லுங்க. உயர்ந்த பர்வதம், பசி, திருப்தியான வாழ்க்கை. ஆமேன் சொல்லுங்க. ஒளிய மரங்கள், திராட்சை மரங்கள், அத்தி மரங்கள், இந்த 2020 எதெல்லாம் உங்களை பட்சித்ததோ நீங்கள் ஒன்று மட்டும் செய்யுங்க. கவனிங்க. ஒன்று மட்டும் செய்யுங்க. தேவ சமூகத்தை தேடுங்க. சொல்லுங்க. seek him, know him, love him. அதிகமாய் தேடுங்கள், அதிகமாய் ஆராதியுங்கள், அதிகமான சமூகத்தில் வாங்க. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவீங்களா?